இது நாய்கள் உருவான வரலாறு, குறிப்பாக திருநாய்கள் உருவான வரலாறு. பத்து சித்து சீக்கிரவா, நம்ம பாட்டி தாத்தா கிட்ட கதை கேட்கலாம். நீ சாப்பிட்டியா பட்டு? நான் சாப்பிட்டேன் சீத்து. நீ சாப்பிட்டியா சீத்து? நான் சாப்பிட்டேன் பட்டு. பாட்டி தாத்தா, நாங்கள் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டோம். கூடவே எங்கள் நண்பர்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அடைச்சலுங்களா? வாங்க வாங்க, எல்லாரும் உட்காருங்க. பாட்டி, நம்ம முதல்ல ஓனாயா இருந்தோன்னு நேற்று சொன்னீங்கல்ல, அப்போ நம்ம பார்க்க இப்படியே தான் இருந்தோமா பாட்டி? இல்லடா கண்ணுங்களா, ஓனாய்ங்க இன்னும் உயரமா இன்னும் பலசாலியா இருந்தது. அதுங்களோட கண்கள் எப்பயும் எச்சரிக்கையோடு கவனிச்சிட்டு இருந்தது. காதுங்க ரொம்ப கூர்மையா இருந்தது. ஏன் அப்படி இருந்துச்சு? அவங்க அப்படித்தான்ப்பா இருந்தாகணும் கண்ணுங்களா. ஓனாய்ங்க காட்டில் வாழ்ந்துச்சு. தினம் வேட்டையாடினா தான் சாப்பாடு. மற்ற விலங்கு கூட சண்டை, இதெல்லாம் எப்பயும் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் அவங்க பல்லு இன்னும் நீளமாக இருந்துச்சு. இன்னும் வேகமாக ஓடுற கால் இருந்துச்சு. அதுங்க இறை ரொம்ப தொலைவில் இருக்கும்போதே அதுங்க மூக்கில் வாசனை வந்துடும். அப்பா, அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குமா? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பயமுறுத்த மாட்டாங்கடா. அவங்க ஒரு குழுவா, ஒரு குடும்பமாக வாழ்ந்தாங்க. தங்க குட்டிங்க கிட்ட அன்பாக இருந்தாங்க. நல்லா வளர்த்தாங்க. ஒன்றா குழுவாக வேட்டையாடினாங்க. ஒருத்தரை ஒருத்தர் பாதுகாத்தாங்க. அவங்கள மாதிரியே தான் நீங்களும் குடும்பத்து மேலே பாசம் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களோட ஒத்து பார்த்தா ஓநாய்கள் எல்லாம் ஆக்ரோஷமாக இருந்தது. ரொம்ப கடுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும். வெளியாட்களை பார்த்தா அதுங்க வாழை ஆட்டாது. யாரையும் சீக்கிரத்தில் நம்பாது. அப்புறம் எப்படி தாத்தா அவங்க நம்மள மாதிரி அன்பா மாறினாங்க? தாத்தா, இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நீ கதையை சொல்லு. சரி பாட்டி, நீ சொன்னா என்ன மறுக்க போற? குட்டிங்களா, ஓனாய்ங்க நம்மளை மாதிரி மனுஷங்க கிட்ட அன்பா பழக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாயிருக்கு. இதுலேயே பலவிதமான சந்தேகம் இருக்கு. நாம் ஓனாயிலேருந்து வரல, ஓனாய் மாதிரி நாம் ஒரு தனி கிளைன்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, நமக்கு மனுஷங்கக்கிட்ட நல்லா பழகவும் அவங்களோட ஒரு நல்ல பந்தத்தை உருவாக்கவும் குறைஞ்சது 10,000 ஆண்டாவது ஆயிருக்கும். அம்மாடி, அது ரொம்ப அதிகம் தானே. இப்பெல்லாம் நம்மக்கிட்ட ஒருத்தர் நல்லா பேசினா உடனே அவங்கக்கிட்ட பழகிடுறோம் இல்லை தாத்தா? ஆமாம் செல்லம், ரொம்ப சரியாக சொன்ன. ஆனால் அது பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த காலம். ஓநாய்களும் பலசாலிங்க, மனுஷங்களும் பலசாலிங்க. பொதுவாக ஓநாய்ங்க மனுஷனை நெருங்கவே நெருங்காது. தவிர்க்க முடியாத நேரத்தில் தான் அந்த மனுஷங்களை தாக்கும். மற்றபடி விலகியே இருக்கும். ஐயோ, காட்டு வாழ்க்கையே அப்படித்தான் செல்லும். வலியவன் வாழ்வான் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த மாதிரி ஓநாயும் மனுஷங்களும் ஒரே காட்டில் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் சில ஓநாய்ங்க மனுஷங்களை நெருங்க ஆரம்பிச்சது. மனுஷன் சாப்பிட்டு மிச்சம் வச்சது இருந்தால் தைரியமான ஓநாய்ங்க
கிட்ட வந்து எடுத்து சாப்பிட்டுச்சு. அது மாதிரியே மனுஷங்க பக்கத்தில் இருக்கிறத பற்றி கவலைப்படாத ஓநாய்களும் மனுஷங்க தங்குற இடத்த சுற்றி வர ஆரம்பிச்சது. மனுஷங்க லேசுப்பட்டவங்களா, அவங்களும் ஓநாய்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஓநாயோட பலம், கூர்மையான பார்வை, கேட்குற திறன், வேட்டையாடுற லாவகம் எல்லாத்தையும் கவனிச்சாங்க. குறிப்பாக அவங்களோட கூட்டத்துக்கு ஓநாய்ங்க எப்படி விசுவாசமாக இருக்கான்றதையும் கவனிச்சாங்க. மெல்ல மெல்ல ஓநாயும் மனுஷங்களும் ஒருத்தர் நம்ப தொடங்கினாங்க. அப்பாத்தி, ஒரு வழியா நம்ப ஆரம்பிச்சாங்களா தாத்தா? ஆமாண்ட கண்ணு, ஒரு வழியா நம்ப ஆரம்பிச்சாங்க. தீவிரமான வேட்டையாடியா இருந்த ஓநாய்களில் சிலது மென்மையாக உதவி செய்கிற ரகமாயிடுச்சு. அவங்க கூடாரத்தை பாதுகாத்தது, ஆபத்து வந்தால் எச்சரிக்கை செஞ்சது, ஏன் வேட்டையாடும் போது கூட போய் உதவி செஞ்சிச்சு. மனுஷங்களும் ஓநாய்க்கு உணவு கொடுத்தாங்க, அவங்க குட்டிகளை பாதுகாத்தாங்க. இப்படி படிப்படியாக ஓநாய்களுக்கும் மனுஷங்களுக்கும் பந்தம் வளர்ந்துச்சு. ஓ, அப்பத்தான் நாய் பிறந்துச்சா தாத்தா? இதை பற்றி 2 மாதிரி சொல்கிறாங்க கண்ணு. அதாவது ஓநாய்களோட குட்டிங்களை மனுஷன் கொண்டு வந்து தொடக்கத்துலேருந்தே வளர்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பழக்கி விட்டதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஓநாய்கள் தொடர்ந்து மனுஷங்க கிட்ட நெருங்கி வந்து தன் தேவைக்காக பழக தொடங்கினதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இது 2மே ஒன்றை தொடர்ந்து இன்னொன்று நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா, ஓநாயிலேருந்து வந்தாலும் ஏன் நம்ம எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கோம், வேறு பேரு கூட சொல்கிறாங்க. அதைத்தான் இனம்னு சொல்லுவாங்க குழந்தை. அதை பற்றி நாளைக்கு பேசலாம், இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆமாம் கண்ணுங்களா, எல்லாரும் நேரத்தோட வீட்டுக்கு பத்திரமா போகணும், சரியா? அப்புறம் தாத்தா, எனக்கு இன்னொரு கேள்வி. இந்த ஓநாயெல்லாம் மனுஷங்களுக்கு என்ன உதவி செஞ்சிச்சுன்னு விவரமாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் குழந்தை. நாளைக்கு வரும்போது இனம் பற்றியும் சொல்கிறேன், ஓநாய் மனுஷங்களுக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி மனுஷங்களும் ஓநாய்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறேன், சரியா? இப்போ பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரி பாட்டி, சரி தாத்தா, நாங்கள் நாளைக்கு திரும்பவும் வருவோம். ஐயா, நம்மெல்லாம் ஓநாயிலேருந்து நாயாக மாறிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு கதை. என்னெல்லாம் செஞ்சோம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ. நாளைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு நண்பர்களோடு கிளம்பி தாத்தா பாட்டி பார்க்க போகலாம், சரியா? இப்போ வீட்டுக்கு போகலாம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.